ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், நான் பலமுறை அன்னைக்கு ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். சில தொலைக்காட்சிகள் என்னன்னா கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. கேட்டை திறக்கிறது ஒரு லைவு, காரு ரோட்டில் எம்டியாக போகிறது ஒரு லைவு, ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒரு லைவு. எந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பொதுவாக முதலமைச்சர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர்லாம் பேசும்போது ஒரு லைவ் காட்டுவாங்க, அல்லது அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு லைவ் காட்டுவாங்க. இப்போ ரோட் ஷோ வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆரம்பிக்கிற இடங்கள்ல இருந்து ஒரு லைவ் போடுவாங்க. கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த லைவ் இருக்கும். சில நேரங்கள் நானே நிறைய தொலைக்காட்சிகளில் வந்து பார்க்கும்போது வெறும் கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு லைவ், அதுக்கடுத்து காருக்கு முன்னாடி முழுசா சாத்தி இருக்கு, உள்ள பூரா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இருக்காங்களா இல்லையானே தெரியல. கார் எம்டியா இல்ல டிரைவர் இருக்காரா இல்ல அதுவே வந்து ஆட்டோமேட்டிக் காரான்னு தெரியல. அது ஒரு லைவ். ரோட்ல முன்னாடி ஒரு வண்டி லைவ் வண்டி போட்டு பின்னாடி போற காருக்கு ஒரு லைவ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதாவது என்ன சார், நம்ம தான் சார், நம்ம யாருங்கிறத எப்படிங்கறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம அந்த இடத்துல இருக்கோம், எது சரியா இருக்கும் தவறா இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு பேசக்கூடிய இடங்கள்ல, ஒரு கிரௌடு பப்ளிக் கிரௌடு இருக்கிற இடங்கள்ல லைவ் காட்டுறங்கிறது வேற. பொதுவாக சொல்ல வரக்கூடிய நாட்கள்ல யாருக்கா இருந்தாலும் சரி, யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் இன்னாருன்னு சொல்லல, யாருக்கா இருந்தாலும் சரி நம்ம அந்த இடங்கள்ல சரியா செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா நீங்க போறீங்க, எனக்கு பிடிச்சா நான் போறேன், சாருக்கு பிடிச்சா சார் போறாரு, விடுங்க. ஆமாங்க, உறுதியா பண்ணிருக்கேன். அடுத்த கட்டத்துக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். 11 வார்டுக்கும் 11 ஆபீஸ் போட போறோம். இடம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வார்டுக்கு ஒரு ஆபீஸ் போட போறோம். ஒவ்வொரு வார்டுலயும் ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கும். நிச்சயமா அதுக்கான இடங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே 1 மாத காலத்துக்குள்ள அப்படியே அலுவலகங்கள் ஏன் வரட்டுங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க ஜெயிப்போன்னு. ஏங்க சொல்லிட்டு போறாங்க சார், எல்லாரும் சுயேட்சையோட தான் சார் சொல்லுவாங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. நாங்க இடங்கள் பாக்குறதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கோம். உறுதியா எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால சொல்றேன் நான்.